எழுச்சி மிக்க இந்த பேரணியையும் இந்த பொதுக்கூட்டத்தையும் ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெருந்தமிழர், உலகத் தமிழர்களின் நன்மதிப்பை பெற்ற என் பாசத்திற்குரிய அப்பா பாரதிராஜா அவர்களுக்கும், ஒரு செயல் வீரராக இருந்து இவ்வளவு பெரிய பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு அண்ணன் செல்வமணி அவர்களுக்கும், ஐயா ராமநாராயணன் அவர்களுக்கும், அண்ணன் பிரபாகரன், வி சேகர் போன்ற தலைவர்களுக்கும், அண்ணன் ஜி சேகரன் அவர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக இருக்கிற கலைஞர் பெருமக்களுக்கும், என் உயிருக்கு பிரியமான உறவுகள் அனைவருக்கும், உலகெங்கும் வேர் பரப்பி வாழுகிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழீழ விடுதலை குறித்து, என் இன விடுதலை குறித்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் தெருக்களில், வீதிகளில், மேடைகளில், அதுபோக பல்வேறு நாடுகளில் நான் பேசி வந்த போதிலும் இந்த மேடை எனக்கு மிக முக்கியமானது. காரணம், நான் சார்ந்திருக்கிற திரை உலகம் இன்று தமிழ் இன படுகொலையை கண்டித்து குரல் எழுப்ப வந்திருக்கிறது. அதில் ஒரு குரலாக என் குரல் ஒலிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த கூட்டத்தை ராமேஸ்வரத்தில் ஏன் நடத்த வேண்டும்? எதற்காக ராமேஸ்வரத்தை தேர்வு செய்ய வேண்டும்? இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் ராஜபக்சே அவர்களே, இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். இன்னும் 16 கிலோமீட்டர் தொலைவுதான் இருக்கிறது உங்களுக்கு கிட்ட வருவதற்கு என்று காட்டுவதற்கு. நீங்கள் நினைக்கலாம் இடையில் பெரிய கடல் இருக்கிறது என்று. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல 4 கோடி தமிழ் மக்களும் எழுந்து நடந்தால் கடலும் திடல்தானே என்று சொன்னது போல அந்த உணர்வை வெளிக்காட்டத்தான் இந்த மண்ணை தேர்வு செய்து இங்கே கூடியிருக்கிறோம். என் அன்பான உறவுகளை, தமிழன் என்பவன் யார்? இதிகாச காலங்களில் அவன் அரக்கன், அவன் அசூரன். தமிழன் என்பவன் யார்? மனு தர்மத்தில் சூத்திரன், பஞ்சமன். நிகழ்காலத்தில் அவன் யார்? அகதி. எப்போதும் அவன் தமிழனாக வாழ்ந்ததில்லை. வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த ஒரு இனம் தன் சொந்த உறவுகளை இதே மண்ணில் அகதியாக வாழ வைத்தது பெருமக்களை. வந்தவரையெல்லாம் வாழ வைத்த தமிழினம் என்ற ஒற்றை பெருமையில் இந்த இனம் மல்லாந்து படுத்தது. வந்தவனெல்லாம் ஏறி மிதித்து ஏச்சே காரி துப்பினான். வந்தவரையெல்லாம் வாழ வைத்த இவன் வாடகை வீட்டில் குடியேறினான். 1000 ஆண்டுகளாக வண்டி இழுக்கின்றன கொம்பை மறந்த மாடுகள் என்று உணர்ச்சி பாவலன் அண்ணன் காசி ஆனந்தன் பாடினான். மாடு வண்டி இழுக்கிறது, தமிழன் ரிக்ஷா இழுக்கிறான். பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன நடக்கிறதே? ஆதியில் உன்னையும் என்னையும் பர்மாவில் அடித்தான். நீ நானும் அகதியாக ஓடி வந்தோம். அதன் பிறகு பம்பாயில் அடித்தான், அகதியாக ஓடி வந்தோம். எப்போதும் நம்மை கர்நாடகாவில் அடிக்கிறான். தண்ணி கேட்கும் போதெல்லாம் அடிக்கிறான். நாளைக்கு முல்லை பெரியாறில் தண்ணி கேட்கும் போது கேரளாவில் அடிப்பார்கள். அகதியாக ஓடி வருவோம். மலேசியாவில் அடிக்க தொடங்கிவிட்டான். இனி ஓடி வருவதை தவிர வழி இல்லை. உலகெங்கும் அடிவாங்கி அகதியாக ஓடி வந்த ஒரு இனம் ஒரே ஒரு இடத்தில் தான் மான ரோசத்தோடு வீரத்தோடு திருப்பி அடித்தது. அது தமிழீழ மண்ணில் மட்டும்தான் அடித்தது. தமிழன் எங்கு அடிவாங்கினாலும் அது நன்முறை. தமிழன் எங்கேனும் ஒரு இடத்தில் திருப்பி அடித்தால் அது வன்முறையா? உலகத்தீரே, அது வன்முறையா? வன்முறையா? அன்பார்ந்த பெருமக்களே, என் பேச்சை உற்று நோக்குகிற சான்றோர்களே, ஒன்றை கவனியுங்கள். உலக வரைபடத்தில் தமிழன் வாழாத நாடு இல்லை. ஆனால் அவனுக்கென்று உள்ளங்கை அளவு ஒரு நாடு இல்லை. உலகில் மொழி தோன்றி 2 லட்சம் ஆண்டுகளாகிறதே. உங்களது எனது தாய்மொழி தமிழ் தோன்றி 50,000 ஆண்டுகளாகிறது. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொன்மை இனத்தின், ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகளுக்கென்று ஒரு தேசம் இல்லை. அதுதான் அவலம். அந்த தேசத்தை அடைவதற்காக
அன்பு பெருமக்களே, நாட்டுக்காக உயிரை கொடுப்பது உயர்ந்ததுதான், உத்தமமான காரியம்தான். ஆனால் அந்த உயிரை கொடுப்பதற்கு ஒரு நாடு அவசியம் அல்லவா? அதற்காகத்தான் என் உறவுகள் உயிரை கொடுத்து அந்த நாட்டை அடைய தமிழீழ மண்ணில் போராடி கொண்டிருக்கிறார்கள். என் உறவுகளை, இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மரணத்தை விடவும் மானம் பெரியென்று நினைத்து உயிரை உருக்கி ஒரு குப்பியில் உலகத்துக்கு முன்பு தொங்க போட்டுக் கொண்டு களமாடிக் கொண்டிருக்கிற மரத்தமிழ் மறவர்கள் வாழுகிற பூமி தமிழீழ பூமி. இதை யாரும் மறந்துவிட முடியாது. எதற்காக இந்த போராட்டம் எழுந்தது? உலகெங்கும் இருக்கிற பெருமக்களே, மனிதநேயமிக்க வல்லுநர்களே, மாந்தநேய உணர்வாளர்களே, அரசியல் பெருந்தலைவர்களே, ஆழ்ந்து கவனிங்கள். தமிழினத்தின் முதல் எதிரி அவன் பேசுகிறானோ அவன்தான் தமிழ் இனத்தின் முதல் எதிரி. ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இலங்கையில் உன் இழவுக்காக 306 மீனவன் உன் ரத்த சொந்தம் செத்து விழுந்த இழவுக்கு அழாத இவன் இல்லாத இலங்கையின் இறையாண்மைக்கு ஏன் அழுகிறான்? அதுதான் என் கேள்வி. எங்கே இருக்கிறது ஒருங்கிணைந்த இலங்கை? எங்கே இருக்கிறது இறையாண்மை? இலங்கையில் யாராவது ஒருவன் என்னோட வாதிடவா? எங்கே இருக்கிறது இலங்கையில் இறையாண்மை? அருமை பெருமக்களே, இந்திய தேசியத்தில் தமிழ் பேசுகிற தமிழை தாய்மொழியாக கொண்ட சீமான் இந்தியாவின் தலைமை அமைச்சராக பிரதமராக ஆக முடியும் என்ற அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒருவன், கன்னடத்தை பேசுகிற ஒருவன், தெலுங்கு பேசுகிற ஒருவன் இந்த தேசத்தின் பிரதம அமைச்சராக ஆக முடியும் என்று அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழன் ஒருபோதும் பிரதம அமைச்சராக ஆக முடியாது என்ற நிலைமை இருக்கிறது. அது வேறு. ஆனால் சட்டம் இருக்கிறது. அதனால் இது இறையாண்மை என்று நம்பப்படுகிறது, கருதப்படுகிறது. இலங்கையின் நிலை என்ன? தமிழன் ஒருபோதும் அந்த நாட்டின் தலைமை அமைச்சராக ஆக முடியாது என்ற அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. ஒரு நாட்டில் ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு இனம், அந்த மண்ணின் பூர்வீக இனம், அந்த மண்ணையே தன் பிறப்பிடமாக கொண்ட ஒரு பூர்வீக குடிமக்கள், அந்த மண்ணுக்கான உரிமை அத்தனையும் கொண்ட மக்கள், அந்த மக்களுக்கு அந்த நாட்டில் தலைமை அமைச்சராக ஆக முடியாது, அதிபர் ஆக முடியாது என்று சட்டம் இருக்கிறது. தமிழ் பேசுகிற இஸ்லாமியன் தலைமை அமைச்சராக ஆக முடியாது, சட்டம் இருக்கிறது. சிங்கள கிறிஸ்தவன் அந்த நாட்டின் அதிபராக ஆக முடியாது, சட்டம் இருக்கிறது. பிறகு யார் ஆக முடியும்? சிங்கள பௌத்தன் மட்டும்தான் அந்த நாட்டின் தலைமை அமைச்சராக ஆக முடியும் என்று சட்டம் இருக்கிறது. இதுக்கு என்ன பேர்? இலங்கை ஒரு மத தீவிரவாத நாடு. இதை யார் மறுக்க முடியும்? உலகெங்கும் மதவாதத்திற்கு எதிராக குரல் எழுப்புகிற பெருமக்களே, கண்டிக்காது ஏன்? எங்கே இருக்கிறது இலங்கையில் இறையாண்மை? எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? என் அன்பான உறவுகளே, உன்னை யாராவது அடிமையாக இரு என்று சொன்னால், அடிமையாக இரு என்று சொன்னால் உனக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஒரு வீரன் எறிந்த தேசிய இனத்தின் பிள்ளைகளை, அந்த நாட்டின் சொந்த மக்களை, இலங்கை என்னுடைய நாடு, அண்டி பிழைக்க வந்தவன் சிங்களன், என்னை அடித்து ஒழித்து மொத்த இலங்கையும் என் நாடாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். யார்? 1.5 கோடி மக்கள் தொகையே கொண்ட சிங்களன். 12 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த தேசிய இனம் அடி வாங்கி அகதியாக ஓடுகிறது. இந்த அவலத்தை எவன் துடைப்பது? யாரு நீக்குவது? ஒரு நாட்டில் அந்த நாட்டின் குடிமக்களை இரண்டாந்தர குடிமக்களாக இருங்கள், அடிமையாக இருந்து பிழையுங்கள், நாயினும் கீழே போங்கள், நக்கி பிழையுங்கள், புழுவாக நெளியுங்கள் என்று சொல்வதற்கு எவனுக்கு யோக்கியதை இருக்கிறது? எவனுக்கு அருகதை இருக்கிறது? ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் கட்டுப்பட்டு வாடுங்கள், ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு தீர்வை காணுங்கள் என்று எவன் பேசுகிறானோ அவன்தான் என் இனத்தின் முதல் எதிரி. அந்த மண்ணில் தமிழ் ஈழம் தவிர வேற எதுவும் தீர்வில்லை. நாங்கள் கேட்பது என்ன? மாந்தநேயமிக்க உலகத்திலே நாங்கள் கேட்பது என்ன? புரட்சியால் பூத்த பூமிக்கு சொந்தக்காரர்களே, நாங்கள் கேட்பது என்ன? உங்களைப் போல, எல்லோரையும் போல சுதந்திரமாக பிறக்க, வாழ, இறக்க ஒரு பூமி, பறந்து விரிந்த இந்த பூமி பந்தில் எங்களுக்கென்று ஒரு
இதில் யாருக்கு என்ன இடைஞ்சல் இருக்க முடியும்? மக்களே, யாருக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும்? சிங்களனுடைய எல்லையில் ஒரு கைப்பிடி அளவு மண்ணை நாங்கள் கேட்கவில்லை. நான் பிறந்த வீட்டில், நான் நடந்த தெருவில், நான் படித்த பள்ளியில், நான் விளையாடிய திடலில் விளையாட எனக்கு ஒரு இடம். என் மண்ணை நான் கேட்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? இதை கேட்டால் இது தீவிரவாதம், இது பயங்கரவாதம், இது திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலைக்கு போடுகிற முகமுடி. பயங்கரவாதம், தீவிரவாதம் என்ற ஒற்றை சொல்லில் அடக்கி அடக்கி இந்த இனத்தை அழித்து முடித்து விடுவதற்கான ஒரு கொடுஞ்செயல். இதை யாரும் மறுக்க முடியாது. இறையாண்மை பற்றி பேசுகிற பெருமக்கள், இந்திய தேசியத்தின் பெரும் பெரும் அறிஞர்கள் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷை பிரிக்கும் போது இது பற்றி பேசாது ஏன்? இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்ததே உலகத்தில காரணம் மதம். பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதற்கு காரணம் என்ன? மொழி. அதேதானே எங்களுக்கும். வேறு இனம் சிங்களன், வேறு மொழி அவனுக்கு, வேறு மதம் அவன். நாங்கள் மொழியாலும் இனத்தாலும் பண்பாடு மரபியலாலும் அத்தனையும் அவனிலிருந்து வேறுபடுகிறோம். அப்ப நாங்க தனிநாடு கேட்கிறதுல எங்களுக்கு தனியாக எங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்வதில் என்ன பிழை இருக்க முடியும்? பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை போரிட்டு பிரிச்சு சுதந்திர பிரகடனப்படுத்தி தனியாக விட்டது இந்தியா. எங்களை மட்டும் தடுக்க காரணம் என்ன? நான் சொல்றேன் காரணம். நான் சொல்றேன். சும்மா இருந்தா இந்த அமெரிக்காக்காரன் யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு அறிக்கை விடுது. உலகத்திலே இதுவரைக்கும் அறிவில் சிறந்தவர்களாக யூதர்கள் தான் இருந்தார்கள், இப்போது அவர்களையும் முந்திக் கொண்டு தமிழர்கள் போகிறார்கள் என்று எழுதுகிறார். ஏற்கனவே வீரத்துல சிறந்தவனா இருக்கிறான், வீரத்துல அறிவில வேற சிறந்தவனா இருக்கான். அவன் கையில நாட்டை கொடுத்தா என்ன ஆகும் என்று அச்சப்படுகிறார். ஏன் இந்தியா உன் விடுதலையை தடுக்கிறது? பல்வேறு மொழிவாரி மாநிலங்களை கொண்ட இந்தியா ஒரு தேசியம் என்ற மெல்லிய நூலிலையில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்ல, இணைக்கப்பட்டிருக்குது. அது இப்போ அப்ப இத்துக்கிட்டு இருக்குது. அதுவா அல்லதா எவன் அக்கிறான்னு தெரியல. அதுல என்ன பிரச்சனை? தமிழன் ஒரு நாடு அடைந்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய 6.5 கோடி மக்களுக்கும் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி மக்களுக்கும் தனி பிரதிநிதித்துவம் வந்துவிடும் என்று பயப்படுகிறார்கள். இதுதான் உண்மையான உண்மை. இதுதான் உண்மை. இதுதான் அச்சம். உலகம் அச்சப்படலாம், இந்த நாடு தடுக்கலாம். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அருமை பெருமக்களே, உன்னுடைய தேசிய மொழி எது? இந்தி. உன்னுடைய தேசிய கீதம் எது? வங்காளி. ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகளுக்கு நேர்ந்த அவலம். தமிழீழ நாடு அடைந்தால் உன்னுடைய தாய்மொழி தமிழிலேயே உன்னுடைய தேசிய கீதம் பாடப்படும் என்பதால் பயப்படுகிறார்கள். ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுகிற போட்டியில் ஒரு பதக்கமும் வேறு ஒரு நாட்டிற்கு போகாது என்று பயப்படுகிறார்கள். அந்த நாட்டில் தமிழீழ தேசிய கொடி ஏறுகிற போது உன் உடம்பு சிலிர்த்து நீ மெய் சிலிர்த்து கரவொலி எழுப்பி நிற்பாய் என்று பயப்படுகிறார்கள். இதுதான் உண்மை, யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அங்க என்ன நடக்கிறது? அந்த நாட்டு இனப்படுகொலை 25 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே போர் நடக்கிறது. உலகத்தில அங்கே போர் நடக்கிறது. இலங்கை சீனாவோட சண்டை போடுகிறது, இலங்கை பாகிஸ்தானோடவா சண்டை போடுகிறது, இலங்கை ஜப்பானோடவா அமெரிக்காவோடவா இந்தியாவோடவா சண்டை எடுக்கிறது? இல்லை மக்களே, தன் நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய தன் நாட்டு மக்களிலே ஒரு இனமாக இருக்கக்கூடிய தமிழ் இன மக்களோடு 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக போர் தொடுக்கிறது. இதை நீங்கள் கவனியுங்கள். உலகத்திலேயே ஒரு இன மக்களை அழித்து ஒழிப்பதற்காக உலக வரலாற்றிலேயே இவ்வளவு நீண்ட காலம் போர் நடப்பது இலங்கையில் மட்டும்தான். என்ன கேட்கிறோம்? இந்தியா போன்ற புத்தன் பிறந்த பூமி, காந்தி பிறந்த தேசத்திற்கு என்ன கருணை இருக்கிறது? என்ன யோக்கியதை இருக்கிறது பிற விஷயத்தில் தலையிட? மாங்கனையும் பேச உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அமெரிக்காவுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இலங்கையோ நாட்டோட சீனா போன்ற பெரிய நாடு படையெடுத்து சண்டையிட்டால் நீங்கள் ஆயுதம் கொடுத்து உதவுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாகிஸ்தானோடு போரிட்டால் ஆயுதம் கொடுத்து உதவுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாட்டில் அந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு
அந்த நாட்டு இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு இன மக்களை அழித்து ஒழிப்பதற்கு உலக நாடுகள் எல்லாம் ஓடி ஓடி கருவி கொடுத்து பயிற்சி கொடுத்து உதவுவதற்கான காரணம் என்ன? தமிழன் பூண்டோடும் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிந்து போகட்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அது சாத்தியமில்லை. பிரபாகரன் என்ற ஒற்றை தலைவன் உயிரோடு இருக்கும் வரை அந்த இனம் அழிந்து போவதில்லை. உலக புரட்சியெல்லாம் பேசிய பெரிய புரட்சியாளர்களை, புரட்சியாளரின் வரலாற்றை எல்லாம் படித்து பக்கம் பக்கமா வாய்த்த பெருமக்களை, பிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா கையில் கீப விடுதலைக்கு போராடி அந்த புரட்சியாளர் கையில் இருந்த கருவி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டத? இந்திய தேசிய விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய எங்கள் சுபாஷ் சந்திர கையில் போட்டிருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டத? பாலஸ்தீன விடுதலைக்கு போராடிய யாசர் அராபத்தின் கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டத? வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் ஏந்திய கருவி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டத? சீன பெருநாட்டின் விடுதலைக்கு போராடிய பெருமகன் மாசே துங் ஏந்திய துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டத? எல்லா மொழிவாரி தேசிய இனங்களையும் போல நாங்களும் என் அன்பான பெருமக்களை அதே விடுதலைக்காகத்தான் நாங்களும் போராடுகிறோம். எல்லாரு கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டது. எங்கள் அண்ணன் பிரபாகரன் கையில் இருக்க துப்பாக்கி மட்டும் உங்களுக்கு ஏன் தீவிரவாதமாகப்படுகிறது? காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? ராஜபக்ச என்னடா பெரிய வீரனாடா? சரத் பொன்சேகர் என்ன பெரிய கிளி வெங்காயமாவே? ஆடுகிற தலைவன் மழை போல குண்டு பொழிகிறதே. கடந்த ஓராண்டுகளில் மட்டும் 6000 முறை குண்டு வீசியிருக்கிறது இலங்கை இனவரி ராணுவம். ஒரு குண்டின் எடை 1000 கிலோ. கிபீர் என்கிற விமானம் இஸ்ரேலில் இருந்து 250 கோடிக்கு சிங்களன் வாங்கியிருக்கிறான். குண்டு எப்படி வெடிக்கும்? பூமிக்கு கீழே போய் குடைந்து குடைந்து போய் வெடிக்கும். வெடித்த அடித்த நொடியில் பூமிக்கு கீழே போய் குடைந்து குடைந்து போய் வெடிக்கும். வெடித்த அடித்த நொடியில் 2 மணி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடிக்கும். என் அன்பார்ந்த பெருமக்களே, தரையில் இந்த குண்டு விழுந்தால் தண்ணீர் வீழ்ச்சி அடிக்கும். நம் உறவுகளின் தலையில் விழுந்தால் என்ன வீழ்ச்சி அடிக்கும் என்று கற்பனை. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டை நடக்கும் போது பயன்படுத்தக்கூடிய இந்த கனரக ஆயுதத்தை பயன்படுத்துகிறத இலங்கை இனவரி ராணுவம். இதை ஏன் அல்லா மாந்தனைய மிக்க இந்த சர்வதேச சமூகம் ஒரு சின்ன கண்டனத்து கூட எழுப்பவில்லை? ஏன் கண்டிக்கல? அமெரிக்க வல்லாதிக்கம் சதாம் ஹுசேன் மீது பொருள் கொடுத்ததை ஏன் தெரியுமா பெருமக்களே? ஒரு பேரழிவு ஆயுதம் வைத்திருக்கிறான். அவன் சண்டை எடுத்தவன் அடித்த பிறகுதான் தெரியுது அந்த பேரழிவு ஆயுதத்தை அமெரிக்கா தான் வைத்திருந்தது என்று. இன்றைக்கு என்ன நடக்கிறது? நேருக்கு நேர் சண்டையிட்டு அந்த போராளிகளை, தாயக விடுதலைக்கு களமாடுகிற மாவீரர்களை நேருக்கு நேர் என்று மல்லுக்கட்ட வக்கில்லாத அந்த இனவரி ராணுவம் வேதியியல் குண்டு, ஒரு நச்சு குண்டு, அந்த குண்டை போட்ட பிறகு 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சுவாச காற்றான ஆக்சிஜனை உறிஞ்சிவிடும். இந்த மாதிரி கொடுஞ்செயலை சர்வதேசத்தில் ஒரே ஒரு நாடுதான் பயன்படுத்துகிறது, அதுவும் தன் நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய மக்களை அழிப்பதற்கு. நான் கேட்பதெல்லாம் இந்த பெருமன்றத்தில் அந்த குண்டை இலங்கை இனவரி ராணுவத்திற்கு கொடுத்தவன் எவன்? எவன் கொடுத்ததே? அவன் தாண்டா சர்வதேச தீவிரவாதி. நாய்களே, நாங்களாடா தீவிரவாதி? நாங்களா? என் அன்பார்ந்த பெருமக்களை, ஒன்றை நான் கேட்கிறேன். இந்த நாட்டில் பெரும் பெரும் தலைவர்களை, பேரறிஞர்களை, ராஜீவ் காந்தி, அமரர் ராஜீவ் காந்தியின் மரணத்தை பேசுகிற மாமனிதர்களை, அதே போல தேசப்பிதா மகாத்மா காந்தியின் மரணத்தை நீங்கள் பேச தயாராக இருக்கிறீர்களா? கோச்சை என்ற கொடியவனால் சுடப்பட்டு தேசப்பிதா காந்தி இறந்தார் என்று அவர் நினைவு நாளிலோ அல்லது பிறந்த நாளிலோ பேச இந்த தேசத்தின் தலைவனுக்கு ஒருத்தருக்கான தைரியம் இருக்குதா? சொல்லு பாப்போம். அன்னை இந்திரா காந்தி அம்மையாருடைய மரணத்திற்கு அல்லது பிறந்த நாளிலோ நினைவு நாளிலோ ஒருவராவது பியாந்த் சிங் என்ற கொலை செய்யப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார் அன்னை இந்திரா காந்தி என்று பேசுவதற்கு ஒரு தலைவனுக்காவது யோக்கியதையோ அருகதையோ தகுதியோ தைரியமோ இருக்கிறார் இந்த நாட்டில்? பேச மாட்டீர்கள். கொன்னு விடுவான் ஜிகே, கொன்னு விடுவான் RSS. ஏன் எங்களை பேசுகிறீர்கள்? 18 ஆண்டுகளாக ஒரே வல்லவியை ஏன் பேசுகிறீர்கள்? ஒரு ஆரிய புண்ணை அடிக்கடி ஏன் சொரிஞ்சு சொரிஞ்சு சுக காண்கிறீர்கள்? தமிழன் இழிச்சவாயன், தமிழன் மான இன உணர்வும் எல்லாம் செத்து போன எருமை மாடு என்று நீங்கள் கருதுகிறீர்கள்.
அது இல்லை என்று இந்த கூட்டம் உங்களுக்கு உணர்த்தும் தோழர்களே, உங்களுக்கு உணர்த்தும். நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது தவறு. அந்த மண்ணில் இன்னைக்கு என்ன நடக்கிறது? உலகத்தில் இவ்வளவு பெரிய நாடுகள் இருக்கிறத, எந்த நாடாவது தன் சொந்த நாட்டு மக்களை வெட்டவெளி பொட்டலில், திறந்தவெளி சிறைச்சாலையில், கொட்டுகிற மழையில், கொளுத்தும் வெயிலில் அகதியாக சிறை கைதிகளாக பிடித்து வைத்த கொடுமை எந்த நாட்டிலாவது நிகழ்ந்திருக்கிறதா? மாந்தநேயமிக்க மனிதர்களே சொல்லுங்கள். நிற்கதியாக நிற்கிற மக்களை நள்ளிரவில் குண்டு வீசி கொலை செய்கிற கொடுஞ்செயல் எந்த தேசத்திலாவது நிகழ்ந்திருக்கிறதா? சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள். தாய் தந்தையர் கண்முன்னே 18 வயது இளம்பெண்ணை பாலுறவு பாலியல் வல்லுறவு கொண்டு கொலை செய்துவிட்டு மருத்துவ பரிசோதனையில் அவள் கற்பழிக்கப்பட்டது தெரிந்து விடுமோ என்று அச்சப்பட்டு அவள் பிறப்புறுப்புக்குள் துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்த கொடுஞ்செயலை செய்கிற ஒரு ஈனத்தனமான இனவெறி ராணுவத்திற்கு துணை போகிற தேசங்களை எந்த தீவிரவாத பட்டியலில் நீங்க சேர்த்து போகிறீர்கள்? அங்கே இருந்து ஒரு தாய் மழையில் நனைந்து கொண்டு எனக்கு தொடர்பு கொள்கிறார். அன்பு மகனே, பிள்ளை குட்டிகளோட பட்டினியாக நிற்கிறோமடா, பசியில் நம் குழந்தைகள் வாடி சாகிறதடா, ஏதாவது பணம் அனுப்பேன் என்று நான் கேட்டேன். தாயே, எந்த முகவரிக்கு உனக்கு நான் அனுப்புவேன்? நீ எங்க நிக்கிற? எப்படி என் பணம் வந்து உன்னை சேரும் என்று. இந்த உளவுத்துறை பெருமக்கள் என் பேச்சுகளை எல்லாம் அன்றாடம் பதிவு பண்றீங்களே தொலைபேசியில, இந்த பேச்சை அப்படி பதிவு பண்ணி வெளியில போடுங்களேன். உங்களுக்கு என்ன சிரமம்? என்ன சிரமம்? நான் உங்கள்கிட்ட நல்லா நேரடியா கேட்க விரும்புறேன். நீங்க என்ன உளவு பார்க்கிறீங்க? 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த தேசத்தில் நடக்கிற இனப்படுகொலையை ஏன் நீங்கள் உளவு செய்து இந்த உலகத்தாருக்கு சொல்லவில்லை? அப்ப நீங்க எங்கள் இனம் அழிவது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதே, எங்கள் மரண ஓலம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எங்கள் ஆத்தா அக்காவுடைய அழுகை குரல் உங்களுக்கு இனிப்பாக இருக்கிறது. அதுதானே? அதுதானே? இந்தியா இந்தியா இந்தியான்னு பேசுங்க. நான் சொல்றேன், எங்க அப்பா படம் 16 பேன்ல மாதிரி நான் தாண்டா இந்தியன் பேசிட்டு இருக்கேன். இனிமே நீ கோபாலகிருஷ்ணன் சொல்லு. எவன் சொல்றேன்? நான் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கேன். பாக்குறவ எல்லாம் என்னை சப்பானிந்தாங்கிற மாதிரி நீ தான் இந்தியன் சொல்லிட்டு இருக்கிற. உன்னை ஒரு வயலும் சொல்ல மாட்டேங்கிறேன். ஏதாவது ஒரு ஊர்ல போய் இந்தியன் சொல்லு, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்து விட்டு போறேன். எங்க இருக்கு இந்தியம்? எங்க இருக்குது? 1,20,000 கோடி தேசிய பாதுகாப்புக்கு நிதியாக ஒதுக்குற ஒரு தேசம், நம் தேசத்து பிள்ளைகளில் 306 பேரை கடலில் மீன் பிடிக்க போவது சுட்டு வீழ்த்திய இனவெறி ராணுவத்தை கண்டிக்க துப்பில்லையே. ஏன் ராணுவம் எதற்கு? எங்கள் கருமாதிக்கு பூ போடவா? எதுக்கு? என்னடா தேசம்? என்ன அருமை பெருமக்களே, என் அருமை பெருமக்களை ஒன்றை கவனிங்கள். செத்து விழுந்த மீனவன் இந்திய மீனவன் என்று கருதி இலங்கை இனவெறி ராணுவத்தின் மீது போர் தொடுத்திருந்தால் அங்கே இந்திய தேசியம் வாழ்ந்திருக்கும். செத்து விழுந்த மீனவனின் இளவுக்கு கூட அழாது இருந்ததனால் அவன் இறந்த இடத்தில் தமிழ் தேசியம் பிறந்து விட்டது. இதுதான் உண்மை. நாங்களாவா கேட்கிறோம்? நீங்களா கொடுக்கிறீங்க, நீங்களா கொடுக்கிறீங்க. ஒன்றை நினைவு கூறுங்கள், நீண்ட நேரம் பேச வேண்டும், ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறது. என் உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு பிரியலாம் என்று கருதுகிறேன். பெருமக்களே, நாடு தமிழீழ நாடு அடையவில்லை என்று எவன் சொன்னாலும் நீங்க நம்பாதீர்கள். நாடு அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாடு அடையாமலா மருத்துவத்துறை, பொருளாதாரத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை இருக்கிறதே, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. தமிழனுக்கென்று ஒரு மிகப்பெரிய நாடு உருவாகிவிட்டது. பெருமக்களே, கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் நாடு உருவாகிவிட்டது, அடைந்து பல ஆண்டுகளாகிவிட்டது. இருக்கிற பிரச்சனை எல்லை விரிவாக்கமும் சர்வதேச அங்கீகாரம் மட்டும்தான். எல்லை விரிவாக்கத்தை என் தலைவன் பிரபாகரன் பார்த்துக் கொள்வான். சர்வதேச அங்கீகாரத்தை உலகெங்கும் பரவி இருக்கிற பெருமக்களே, என் தாய் தமிழ் உறவுகளே, வீர தமிழ் மறவர்களே, நீங்கள் வாருங்கள். போர் அங்கே நடக்கும். போராட்டமும் புரட்சியும் அரசியலும் நாம் தான் செய்ய வேண்டும். உலகெங்கும் பரவி இருந்த யூதன் எப்படி போராடி போராடி தன் இன விடுதலைக்கு போராடி வென்றெடுத்தானோ, அப்படி உலகெங்கும் பரவி இருக்கிற உறவுகளை நாம் தான் போராடி அந்த பூமியை வென்றெடுக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நாடு? தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தரும் தலைவர்களும் கனவு கண்ட நாடு. ஆணுக்கு பெண் 50 விழுக்காட்டு 50 விழுக்காடு இடப்பகிர்வு. ஆணுக்கு பெண் சரியாக இலக்கியம் படைப்பாள், ஆணுக்கு பெண் சரியாக களமாடுவாள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், ஆட்சி தமிழ், பேச்சு தமிழ்.
எல்லாம் அடைந்தாகிவிட்டது உறவுகளை, எல்லாம் அடைந்தாகிவிட்டது. அந்த அற்புத பூமியை கட்டி எழுப்ப, தமிழர்களுக்கென்று தேசிய இனத்திற்கென்று ஒரு தேசத்தை உருவாக்க ஒன்று திரளுங்கள் உணர்வுகளை. ஒன்றை மட்டும் நீங்கள் கனவில் கொள்ளுங்கள், ஒன்றை மட்டும் நீங்கள் ஆழ் மனதில் நினைவில் கொள்ளுங்கள். தமிழன் தன் இன விடுதலை இன வரலாற்றில சிங்களனிடம் அடிபட்டு செத்தான் என்று வர வேண்டுமா, சிங்களனை வென்று நாடு அடைந்தான் என்று வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உண்மையிலேயே தமிழன் வீர தமிழ் இனமா அல்லது சோழ தமிழினமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அன்பார்ந்த பெருமக்களே, புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் தமிழீழம் சொல்லும். நன்றி, வணக்கம்.